ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட்ஸகரம் ஹேண்ட்மேட்ஸ். நம்ம இப்போ ஆரி ஒர்க்கில் சப்ஸ்கிரைப்ங்கிற வேர்டை எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும்போது டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் மெட்டீரியல்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரி ஒர்க்கில் செய்ய போகிறோம். ஆரி ஒர்க்குங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். இட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். அதில் மெட்டீரியல்ஸ் எப்படி என்னென்னா, ஒரு நீடில் இருக்கணும், த்ரெட் இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டாண்ட் இருக்கணும். இப்போ நம்ம ஒர்க்குக்கான தேவையான க்ளூ அண்ட் ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் கலர் க்ளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் காட்டன் அண்டு பாப்ளின் எனி கிளாத் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீடில், துலிப் நீடிலில் 14 and 23ன்னு இருக்கும். 14ம் ஓகேவாக தான் இருக்கும். 23ங்கிறது பீட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், த்ரெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 23 நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் நான் அதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஜர்தோசிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எம்போசிங்காக. அது ரொம்ப லென்த்தாக இருக்கும். நம்ம அதை கட் பண்ணி எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். எதுக்காக இதை பண்ணுறோம், இந்த ஸ்டெப் எதுக்கு பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்லைனுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இது நம்ம இந்த SUBSCRIBEங்கிற 8 லெட்டர் நம்ம ரைட் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு மேலே நம்ம இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம த்ரெட் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் நமக்கு எம்போஸ்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். பிகாஸ் அந்த க்ளூ ட்ரை ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம எப்படி அந்த ஆரி ஒர்க் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். 4 லெக்ஸ் இருக்கும். அயனில் இந்த ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு மேலே தான் உடனில் கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம் 2 சைட்ஸ்லேயே நம்ம ஹேண்ட் அங்கே ஒர்க் ஆகிட்டே இருக்கணும். அதனால் இந்த ஸ்டாண்ட் தான் நம்ம அங்கே ஒர்க் பண்ண முடியும். இது பேசிக்கான ஆரி ஒர்க் செய்கிற எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். ஆரி ஒர்க்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்காக இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். துலிப் நீடில் ஒரு சில்வர் கலர் நீடில் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால நம்ம நார்மல் பென் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்குள்ளே நான் அந்த நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு ஒரு க்ரிப் கிடைக்கும். இப்படி இருக்காது. நான் அதையும் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஒரிஜினல் நீடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆரி ஒர்க்கை பொறுத்தவரையும் ஒரு 44 and 50 பேசிக் செயின் ஸ்டிச்லேருந்து நிறைய வகையான ஸ்டிச்சஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு 1 or 2 ஸ்டிச் மட்டும் தான் இந்த ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நான் ஸ்டெம் ஸ்டிச் அண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட அட்வான்ஸ் லெவலில் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லாங் செயின் போட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை டைப் பண்ணி நெக்ஸ்ட் புல் பண்ணி இழுக்கிறோம். இதுதான் நம்ம ரிப்பீட்டட் ப்ராசஸாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு லெட்டர் செய்கிறதுக்கே நமக்கு 5 to 10 மினிட்க்கு மேலே எடுக்கும். இது 1 டே ப்ராசஸ் கிடையாது. இந்த வீடியோ லாங் வீடியோ ஒன் டே ப்ராசஸ் கிடையாது. இது ஒரு 1 வீக்காக ஆச்சு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைமிங். இப்போ க்ளோத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன், அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்ட் எடுத்துருக்கோன்னா அந்த பிளாக் கலரில் அயனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். 4 லெக்ஸையும் ஸ்க்ரூ போட்டு. அதுக்கான நெட்டு உங்கள்கிட்ட அதிலே இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணலாம், ஹேண்ட் வச்சே டைட் பண்ணிக்கலாம். இன்னும் டைட்டாக கரெக்டாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்க்ரூ கிளாம்ப் மாதிரி வச்சுட்டு அதை டைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அந்த கிளாத்தை அந்த ரிங்கில் டைரெக்டாக மேலே வச்சு செய்யக்கூடாது. கீழே நம்ம அந்த ரிங்லேருந்து 2 இதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கிளாத்தை வச்சுட்டு கரெக்டாக எந்த ஒரு ஷ்ரிங்க்கும் இல்லாமல் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அந்த கிளாத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் அந்த ஸ்டாண்டில் எடுத்து வச்சு அப்புறம் தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். பிகினராக இருந்தால் சில்க் த்ரெட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டஃப்பாக இருக்கும். பிகாஸ் சில்க் த்ரெட்டுங்கிறது அது ரொம்ப தின் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அது இல்லாமல் அதோட லேயர் தனித்தனி இலைகளாக வரா மாதிரி இருக்கும். நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். பட் எம்போஸ்டு ஸ்டிச்சில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறதா இருந்தால் நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட்டில் நிறைய கலர், கோல்டு, சில்வர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா கலருமே கிடைக்கும். அதே மாதிரி சில்க் த்ரெட் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸில் தான் எடுக்கணும், சிங்கிள் ஸ்ட்ராண்டில் எடுக்கக்கூடாது. டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்தோம். அதில் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். SUBS கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் C கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நம்மளோட நிறைய ஸ்டெப்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அது மாதிரி என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம செஞ்சுருக்கோங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம
இந்த நீடில் சூஸிங்காக இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே கொஞ்சம் நேரில் பார்த்து வாங்குறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமா எவ்வளோ ஒரு ஆரி ஒர்க்குங்கிறது வந்து நிறைய பெயின்ஃபுல்லான விஷயமா தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் ஏன் இவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ரொம்ப லேட் ஆகுது அவங்க வந்து கொடுக்க அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து ஹேண்ட்மேடாக போடுறப்போ அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ நம்ம அதை ரிட்ரைவ் பண்ணணும். பிகாஸ் இதில் ஒன் ஸ்டாண்டை வந்து நம்ம அந்த ஒரு நூலை இழுத்துட்டாலே இந்த ஃபுல் ஸ்டிச்சுமே வெளியில் வந்துடும். ஸோ அது வந்து செயின் ஸ்டிச்சுங்கிறது செயின் ரியாக்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு இதுக்கும் வந்து ஒரு நாட் ஏற்படாது. ஸோ நம்ம ஒரு இதை பிடிச்சி வந்து நம்ம தெரியாமல் புல் பண்ணுறதோ, நம்ம ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னா கூட ஃபுல்லாகவே அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதையும் நம்ம சேஃபாக பார்த்துட்டு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வெறும் த்ரெட்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, பீட்ஸ் வச்சு செய்யலாம், அந்த ஜர்தோசிங்கிற மெட்டீரியல் வச்சு செய்யலாம், சீக்வன்ஸுங்கிறத வச்சு செய்யலாம். ஸோ இப்போ ஒரு நியூ மெத்தடில் வந்து எல்லாருமே ஆரி ஒர்க் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரூச் ஒர்க்கில் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரூச் ஒர்க்குங்கிறது வெரி ஓல்டு டெக்னிக் தான். நம்ம ப்ரூச் ஒர்க்கில் வந்து நம்ம எப்படி ஊசி நூலில் வந்து தப்போமோ அதே மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஆரி ஒர்க்கில் நிறைய ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி இருக்குது. ஸோ எம்ப்ராய்ட்ரி வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கோ ஃபார் ஆரி ஒர்க் போகலாம். பட் எம்ப்ராய்ட்ரி ஹூப்பை வச்சு மட்டுமே நம்ம ஆரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் செஞ்சிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து இருக்கிற ப்ராசஸையும் ரொம்ப டஃப் ஆக்கிடும். பிகாஸ் ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் வெறும் ஹூப் மட்டும் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் அதுக்கான ஸ்டெப்ஸ் சொல்லி தராங்க தான். இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டியும் இது ரொம்ப ஹை டிஃபிகல்ட்டி ஆக்கிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதோட ஹெல்த் இஷ்யூஸ் என்ன வரும் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேக் பெயின் வர சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம எப்பயுமே இதை கீழே வச்சு பண்ணிகிட்ருப்போம். இப்போது அட்வான்ஸு ஸ்டாண்டில் வந்து நமக்கு சிட் பொசிஷனில் இருக்க மாதிரி நம்மளுக்கு டேபிள் ஹைட்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பேசிக்காக முன்னாடி உள்ள ஓல்டு மெத்தட்னால நம்ம ஒன் லெக்கு கீழே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு காட் மேலே வச்சுட்டும் செய்யலாம். இல்லைனா நம்ம வந்து தரையில் உட்காந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டேக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம செய்கிறது தான் நமக்கே பெட்டர். பிகாஸ் ரொம்ப நமக்கு வந்து பெயின்ஃபுல்லாக ஆகிடும் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா. ஏன்னா நமக்கு ஸ்பைனல் கார்டை வந்து பெண்ட் பண்ணிகிட்டே நம்ம ரொம்ப செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து அதுக்கு கீழே நம்ம உத்து பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நம்ம உன்னிப்பாக நம்ம கவனித்து தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்கப்போ நிறைய பேர் வந்து அதை கிவ் அப் பண்ணுறது என்னென்னா, எனக்கு கண் ரொம்ப வலிக்குது, என்னால் அதை ரொம்ப உத்து பார்க்க முடியல, அந்த மாதிரி சொல்கிறது தான். ஸோ அது வந்து ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு செயின் ஸ்டிச் பழகிடுச்சுன்னா அந்த ஸ்டெப் வந்து ஈஸியாகிடும். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க், எம்ப்ராய்ட்ரி, மெஹந்தி, கேலிகிராஃபி அண்ட் ரெசின் ஒர்க், அது வந்து ஆர்ட் ஒர்க்கோட ஃபுல்லஸ்ட் காம்போவாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேயும் ப்ராசஸ் பண்ணி அதுலேயும் கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவரையும் நான் ஆர்ட் சீரம் ஹேண்ட்மேட்ஸ் அப்படிங்கிற கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் செஞ்சிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ஆர்ட் சீரம் இன்ஸ்டியூட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணி நான் இப்போது ஒரு 6 to 7 இயர்ஸ் நம்மளோட ஆர்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 to 7 இயர்ஸ் ஆக போகுது. நம்மளோட இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அதுலேயும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான ஒர்க்கையும் பார்க்குறோம், நம்ம சேனல் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸு உங்களோட ஐடியாஸையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். பிகாஸ் நம்மளோட ஆடியன்ஸ்க்கான வீடியோஸையும் நான் மேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு 2 லெட்டர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்மளோட ஆர்ட் ஒர்க், நம்மளோட சேனலோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஓல்டு வீடியோ நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இதுவரை 150+ கிளைண்ட் ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கஸ்டமைஸ் கிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். பிகாஸ் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அதுக்கான எஃபோர்ட், அதுக்கான கஸ்டமைசேஷன், ஏன்னா ரெடிமேடில் வந்து கஸ்டமைசேஷன் அந்தளவுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஹேண்ட்மேடுங்கும் போது டோட்டலி வந்து நீங்கள் சொல்கிற ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட்டில்
பேசிக் டு அட்வான்ஸ் வரையும் நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 1-to-1 கிளாஸஸ் இருக்கும், குரூப் கிளாஸஸ் இருக்கும். ஸோ உங்களோட பர்ஃபெக்ட் டைமிங்காக உங்களோட கன்வீனியன்ஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோட கன்வீனியன்ஸ். பிகாஸ் நான் ஒரு 100+ ஸ்டூடெண்ட்டை கடந்து வந்திருக்கேன். ஏஜ் 3லேருந்து 40 வரையுமே நான் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து நான் நடத்தியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்மில் நடத்தியிருக்கேன். ஸோ நார்மல் பேசிக் ட்ராயிங்லேருந்து அட்வான்ஸ் லெவல் பெயிண்டிங், ஆர்டிஸ்ட் லெவலில் உள்ள பெயிண்டிங், ஆரி ஒர்க் வரையுமே எடுத்திருக்கேன். ஸோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட் மைண்ட் செட் வந்து உடனே கிடச்சிடணும், உடனே நம்ம கற்றுக்கணும், உடனே பண்ணிடணும். இட்ஸ் ஏ லாங் ப்ராசஸ். எதுவுமே சீக்கிரமாக பண்ண முடியாது. நம்மளுக்கு ப்ராக்டிஸ் சித்திரமும் கைப்பழக்கங்கிற மாதிரி நம்மளோட ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டான ஒர்க் வரும். அது மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் வேணும் அப்படின்னா அதுவும் கிடைக்காது. எதையுமே இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிச்சு அப்படின்னா அதில் ஒரு ரியலிசம் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ என்னோடய பெயிண்டிங் எல்லாமே வந்து ரியலிசமாக இருக்குன்னா அதோட டைமிங் எல்லாமே ரொம்ப லாங். ஒரு ரியலிசம் அண்ட் பர்ஃபெக்ஷன் வேணும்னா அங்கே வந்து நம்ம பொறுமை காத்து தான் நம்ம செஞ்சாகணும். இதுவரையும் ஆரி ஒர்க்கு நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்டு செய்யணும்னு நினச்சி செய்யாமல் இருக்கீங்கன்னா இப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான லேர்னிங் வந்து எப்படியும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் அதை தேட ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஒர்க்கு நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு டைமிங் கிடைக்கும். சோர்ஸஸ் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ ஆன்லைனில் இருக்குது. ஸோ நெட்டில் எல்லாமே நம்ம மெட்டீரியல்ஸையும் சர்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம டுட்டோரியல் வீடியோஸையும் பார்க்கலாம். ஸோ உங்களோட இனிஷியேட்டிவ் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் நான் வந்து எந்த கிளாஸும் அட்டன் பண்ணாமல் இருந்ததுனால நான் ஒரு 1 ஆர் 1.5 இயர்ஸாக நான் வந்து நிறைய சேனல்ஸை பார்த்து நிறைய ஒர்க்ஸை வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டேருந்து ஒவ்வொரு டெக்னிக்கை கற்றுக்கிட்டு நான் லேர்ன் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ஸோ லாங் டைம் ஆகிடுச்சு. பட் சம் கிளாஸஸில் கொடுக்குறவங்களாம் வந்து அவங்க ஒரு பேக்கேஜாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து நம்ம ஒரே நேரத்தில் வந்து நம்ம ஒரு 2 மந்த்தில் ஒரு 3 மந்த்லேயே வந்து நம்ம ஃபுல் ஸ்டெப்பையுமே கற்றுக்குற மாதிரி நமக்கு அவங்களோட சிலபஸே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எவ்ரி ஆர்டிஸ்ட் கெட் ஹேர் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட சஜஷனை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகைன் பட்டிங் ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நேம் ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸ். ஒரு 8 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரெக்கக்னேஷன் இதுவரையும் கிடைக்கல. ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப். ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸ், நூரா ஃபர்வின் ரஹ்மத்.